الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد السلام عليكم ورحمة الله وبركاته எல்லா புகழும் புகழ்ச்சியும் மிக வல்லவன் அல்லாஹ் ஒருத்தனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த தொடர்கிற அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சிறந்த தருவாயிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனோடு நிகழ்ந்த நிகழ்வுகளும் என்கின்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு மிகவும் விரிவானது. அதனுடைய ஆரம்ப கட்டம்தான் ஃபிரௌனோடு அவர்களுடைய வரலாறு அமைந்து காணப்படுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த தருவாயிலே பனு இஸ்ரவேலர்கள் அந்த மிஸ்ரு தேசத்திலே அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் குடிபெயர்ந்து மிஸ்ரிலே வந்து சேர்ந்தவர்கள். சிறுபான்மையினராக இருந்த பனு இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் அடிமைகளாக நடாத்தி கொண்டிருந்தான். அவர்களை இரண்டாம் பட்சமான ஒரு சமூகமாகத்தான் அவன் கவனித்தான். வந்தொரு குடிகளாக பார்க்கப்பட்ட பனு இஸ்ரவேலர்கள் கடுமையான கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளானார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே அதை சொல்லுகின்ற பொழுது, இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்தி வஜஅல அஹ்லஹா ஷியஆ, ஃபிர்அவுன் பூமியிலே அடர்ந்தேறிக் கொண்டிருந்தான். அந்த நாட்டு மக்களை அவன் பல கோத்திரங்களாக வகைப்படுத்தி வைத்திருந்தான். அவர்களில் ஒரு சாராரை கடுமையாக அவன் பலவீனப்படுத்தி வைத்திருந்தான். ஆண் மக்களை கொலை செய்தான், பெண் மக்களை வாழ வைத்துக் கொண்டிருந்தான். இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்களில் உள்ளவனாக இருந்தான் என்று அல்லாஹு தஆலா இந்த வரலாற்று பின்னணியை அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இப்படி ஆண் சமுதாயம் கொல்லப்பட்டு பெண்கள் வாழ வைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் கடுமையாக சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு கடுமையான கவலை ஏற்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அவரை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பது என்றால் மிகவும் கடினமான ஒரு விடயம். அன்றைய கால சூழ்நிலையில் அது ஒரு அசாத்தியமான ஒரு விடயம். அப்படியான சூழ்நிலையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை ஆரம்பம் முதலேயே அல்லாஹு தஆலா திட்டமிட்டு வைத்து விட்டான். அதனால்தான் மூசா நபியுடைய தாயாருக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான், வஅவ்ஹைனா இலா மூசா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான், அவருக்கு நீங்கள் தாய்ப்பால் அருந்த கொடுங்கள். யாராவது கண்டு அவரை பிடித்து இன்னல்களுக்கு ஆளாக்கி விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தால் ஃபஅல்கிஹி ஃபில் யம்மி, அவரை நீங்கள் கடலிலே போட்டு விடுங்கள். வலா தஹாஃபி வலா தஹ்ஸனி, கவலையும் படாதீர்கள், எந்த ஒரு பயமும் நீங்கள் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பயப்படாதீர்கள் என்று ஏன் அல்லாஹு தஆலா சொல்கிறான்? கடலிலே ஒரு பெட்டியினுள் போட்டு அவரை போடுகின்ற பொழுது அவருக்கு என்ன ஆகும் என்கின்ற பிரச்சனை இருக்கிறது. அலைகள் அடித்து சென்று
ஏதாவது அவருக்கு நிகழ்ந்து விடுமோ என்கின்ற பயம் ஏற்படலாம். இந்த பயம் இருந்தது. அதனால் தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், வலா தஹாஃபி, அச்சப்படாதீர்கள், வலா தஹ்சனி, கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் ஒரு தாய் ஒரு மகனை பிரிவது என்பது சாதாரணமான ஒரு விடயமல்ல. தாயே ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் கடலிலே போடுகின்ற ஒரு நிலைமை வரும் என்றால் அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு கஷ்டமானதாக இருக்கும். அதனால்தான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வலா தஹ்சனி, நீங்க கவலைப்படாதீங்க, பயமும் கொள்ளாதீர்கள், கவலையும் படாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு வாக்குறுதி அளிக்கிறான். இன்னா ராத்துஹு இலைக்கி, அவரை மீண்டும் உங்களிடத்திலே கொண்டு வருகின்ற பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு வஜாயிலுஹு மினல் முர்சலீன், அவரை தூதர்களிலும் உள்ளவராக நாங்கள் ஆக்கப் போகிறோம் என்று அல்லாஹு தாலா வாக்குறுதி அளிக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலைமையில் அல்லாஹ் சொல்வதைத்தான் அவர்கள் செய்தார்களே ஒழிய அதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்கும் என்று அந்த தாயாருக்கு தெரியவில்லை. தாய் என்கின்ற வகையில் எவ்வளவுதான் ஆறுதல் சொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு கவலை ஏற்படுகிறது, அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. அல்லாஹு தாலா ஆறுதல் படுத்துகிறான், ஆசுவாசப்படுத்துகிறான். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்பட்டு உடனடியாக அதை செயற்படுத்துகிறார்கள். ஏனென்றால் வீட்டிலே குழந்தையை வைத்துக் கொண்டிருந்தால் வெளியே தெரிந்துவிடும். அட்டூழியம் செய்யக்கூடியவர்கள், அநியாயக்காரர்கள் கண்டுபிடித்து விடுவார்களேயாக இருந்தால் மூசா நபிக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டுவிடும். எனவே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் கடலிலே போடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதிலே ஒரு சிறந்த படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை? யாருடைய கையினால் கொண்டு போய் கடலிலே போடக்கூடாதோ அவர்கள் போடுகிறார்கள். அதாவது உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யார் மிகவும் உச்சபட்சமாக கடுமையாக நேசிக்கிறார்களோ அவர்கள் கொண்டு போய் கடலிலே போடுகிறார்கள். அதே போன்று இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம் என்ன? யார் எடுக்கக்கூடாது என்று இருக்கிறார்களோ அவர்கள் தூக்கி எடுக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் கவலையிலே போடுகிறார்கள். மனதிலே அவ்வளவு பெரிய பாரத்தை வைத்துக் கொண்டு போடுகிறார்கள். யார் எடுக்கக்கூடாது? ஃபிரௌனுடைய குடும்பத்தார் அதை எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் அதைத்தான் பயந்து கொண்டிருந்தார்கள். எதிர்காலத்திலே ஒரு சிறுவன் ஒருவன் உருவாகி நம்முடைய அந்த ஆட்சிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் எதிராக வந்து விடுவானோ என்கிற பயம்தான் ஃபிரௌனுக்கு இருந்தது. அப்ப ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்திருக்க கூடாது. ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு என்ன? அல்லாஹு தாலா எடுக்க வைக்கிறான். அல்லாஹ் எப்படி அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபல்தகதஹு ஆலு ஃபிரௌன, ஃபிரௌனுடைய குடும்பத்தார் தான் போய் எடுக்கிறார்கள். கடலிலே அவ்வளவு அது போய்கொண்டிருக்கிறது பாதுகாப்பாக, யாரும் எடுக்கவில்லை. யாரெல்லாம் குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உருவாக்குகிறான். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? ஃபல்தகதஹு ஆலு ஃபிரௌன, ஃபிரௌனுடைய குடும்பத்தார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புரக்கி எடுக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? லியகூன லஹும் அதுவன் வ ஹஸனா. ஆனால் உண்மை என்னவென்றால் மூசா நபிதான் அவனுக்கு எதிரியாக இருக்க போகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அவனுக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்க போகிறார். இந்த ஒரு நிலைப்பாடு மூசா நபிக்கு கூட தெரிந்திருக்காது. ஏனென்றால் அவர் ஒரு சிறுவர், அவர் ஒரு பச்சிளம் சிறுவராக இருக்கிற நிலைமையில் அல்லாஹு தாலா எப்படி திட்டம் போடுகிறான்? லியகூன லஹும் அதுவன் வ ஹஸனா, எதிர்காலத்தில் அவர்களுக்கே பாதகமாக அமையக்கூடிய மூசாவை தான் அவர்கள் கண்டெடுத்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இது ஒரு அதிசயமான ஒரு ஏற்பாடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த ஏற்பாடை அல்லாஹ் செய்கிறான்? தனக்கு எதிரியாக வரப்போகிறவரையே எடுத்துக்கொள்கின்ற ஏற்பாடை அல்லாஹு தாலா ஏன் செய்கிறான் என்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், இன்ன ஃபிர்அவுன வ ஹாமான வ ஜுனூதஹுமா கானூ ஹாத்தியின். ஏனென்றால் ஃபிர்அவுனும் ஹாமானும் ஜுனூதஹுமா, அவ்விருவருடைய படைகளும் கானூ ஹாத்தியின், அவர்கள் தவறிழைக்கக்கூடியவர்களாக, சமூகத்துக்கு எதிராக குற்றமுளைவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் மூசாவுக்கு நாங்க அப்படி ஒரு ஏற்பாடை செய்தோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. என்ன படிப்பினை? சில சூழ்நிலைகள் எங்களுக்கு கஷ்டமானதாக தெரியும், ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சூழ்நிலையை சிறப்பானதாக ஆக்கி வைக்க போகிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கஷ்டம் மாதிரி இருக்கும், மனதுக்கு பாரமானதாக இருக்கும்.
எங்களுடைய அறிவை வைத்து நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அது இன்னல்கள் போன்று தெரியும். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எதிர்காலத்தில் அதை ஒரு சிறந்த ஒன்றாக மாற்றி வைக்கப் போகிறான் என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் தான் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், சில நேரம் கஷ்டங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா நல்ல இலேசான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா திறந்து வைக்கலாம் என்கிற ஒரு படிப்பினையை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி ஒரு ஏற்பாடை செய்கிறான் என்று பாருங்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு எப்படி அமைந்தது? யாருடைய கொடுமையான மிக மோசமான ஒருத்தனாக இருக்கிறானோ ஃபிர்அவுன், அவனுடைய வீட்டில் யார் உலகத்திலேயே மிக சிறந்தவர்களாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எங்கே? ஃபிர்அவுனுடைய வீட்டில். மூசா நபியுடைய அந்த அரவணைப்புக்கு மிக முக்கியமான காரணம் யார்? ஆசியா அவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆசியா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள்தான் மூசா நபி அவர்களை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபிர்அவுனுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள், இவரை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இவர் எங்களுக்கு எதிர்காலத்திலே உதவக்கூடியவராக இருப்பார், இவரின் மூலம் எங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கும் என்று ஃபிர்அவுனுடைய மனைவி ஆலோசனை சொல்லுகிற அமைப்பை அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனுடைய வீட்டிலேயே ஏற்பாடு செய்கிறான். இதுதான் அதிசயமான ஒரு விடயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புகாரியிலே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கமல மினர் ரிஜாலி கஸீருன், ஆண்களில் அதிகமான பூரணப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், பூரணமான ஆண்கள் இருக்கிறார்கள். வலம் யக்முல் மினன் நிசாஇ, பெண்களிலே பூரணமானவர்கள் இருப்பார்களேயாக இருந்தால் அவர்கள் யாரென்றால் இல்லா ஆசியா இம்ராத்து ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவியாகிய ஆசியா அவர்களும், வ மரியமு பின்து இம்ரான், இம்ரானுடைய மகளாகிய மரியம் அவர்களும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏனைய பெண்களை விட சிறந்தவர்கள். எப்படி சரீத் என்கின்ற அந்த உணவு பண்டம் சிறப்பானதோ ஏனைய உணவுகளை விட, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏனைய பெண்களை விட சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தனியாக சொல்கிறார்கள். ஆனால் பொதுவாக சொல்கிற பொழுது உலகத்திலேயே மிகச் சிறந்த பெண்மணி அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது முதலாவது யாரை சொன்னார்கள்? ஆசியா அவர்களை சொன்னார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு துணிந்த ஒரு பெண்மணியாக அந்த ஃபிர்அவுனுடைய வீட்டிலே அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசியா அவர்களை பூரணமான பெண்மணி என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பது சுப்ஹானல்லாஹ், அது சாதாரணமானது கிடையாது. அல்லாஹ் தஆலா எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பாதுகாக்கிறான், எப்படி தன்னுடைய தாயிடம் கொண்டு வருகிறான் என்பதை அல்லாஹ் மிக அற்புதமாக சொல்கிறான். மூசா நபியை புறக்கி எடுத்தவர்கள் அவருக்கு தாய்ப்பால் அருந்து கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தெரிந்த எல்லா இடங்களிலும் சென்று தாய்ப்பால் அருந்துவதற்கு மூசா அவர்களை முற்படுத்துகிறார்கள். ஆனால் யாரிடமும் அவர் அருந்துவதாக இல்லை. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? வஹர்ரம்னா அலைஹில் மராதியா மின் கபுலு, முன்னர் யாரிடமெல்லாம் அவர்கள் கொண்டு சென்றார்களோ, செவிலி தாய்மார்களை எதிர்பார்த்து யாரிடமெல்லாம் கொண்டு சென்றார்களோ அவர்கள் யாருமே மறுத்து விட்டார்கள். அவர்கள் யாருமே மூசா அவர்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கான அந்த சக்தியை பெறவில்லை. அப்ப தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் கவலையோடு இருந்த மூசா நபி அவர்களுடைய தாயார் என்ன சொல்கிறார்கள்? அவருடைய சகோதரியிடம், நீங்கள் சென்று பாருங்கள், மூசாவுக்கு என்ன நடந்திருக்கிறது, புறக்கி எடுத்து விட்டார்களா அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மூசா அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று மூசா நபி அவர்களுடைய சகோதரியை அனுப்பி வைக்கிறார்கள். மூசா அவர்களுடைய தாயார் தேடி போகிறார்கள். போகிற பொழுது அங்கு பார்க்கிறார்கள், இவர்கள் மூசாவை ஏந்தி கொண்டு யாராவது செவிலி தாய்மார்கள் இருப்பார்களா என்று தேடி திரிகிறார்கள். அப்பொழுது அந்த சகோதரி போய் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தை எடுத்து தருகிறேன், ஒரு வீட்டார் இருக்கிறார்கள், அவங்க இடத்துல கொண்டு போனால் அவர்கள் சிறப்பான முறையில் மூசா அவர்களுக்கு பாலருந்து கொடுப்பார்கள், அவர்கள் உங்களுக்கு உபதேசம் நன்மையை நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி மூசா நபி அவர்களை யாரை நோக்கி அவர்கள் சாட்டுகிறார்கள்? மூசா நபியுடைய தாயார். அல்லாஹுடைய வாக்கு உறுதியாகிவிட்டதா இல்லையா? இன்னா ராத்தூஹு இலைக்கி வஜாயிலுஹு மினல் முர்சலீன், நாம் அவரை உன்னிடம் கொண்டு வந்தே தீருவோம், மீட்டி கொண்டு வருவோம் என்கின்ற அல்லாஹுடைய வாக்கு இந்த இடத்திலே நிரூபணமாகிறது. அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது வலாக்கின்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்கு என்பது அல்லாஹு தஆலா ஒரு கலா கதரை நிர்ணயம் செய்து விட்டால்
அது உண்மையானதாகத்தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் விளங்கிக் கொள்வதில்லை. அல்லாஹ்வுடைய கலா கதிரின் மீது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது அதிகமானவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி யாருடைய வீட்டிலே வளர்கிறார்கள்? ஃபிரௌனுடைய பாசறையில் தான் வளர்கிறார்கள். ஃபிரௌனுடைய போஷிப்பில் தான் அவர்கள் வளர்கிறார்கள், பராமரிப்பில் தான் அவர்கள் வளர்கிறார்கள். ஆனால் தாயுடனான தொடர்பையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் பிற்காலத்து எதிர்காலத்தை ஒரு நோக்கத்தை மையமாக வைத்து ஃபிரௌனுடைய வீட்டிலேயே வளரச் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆரம்பம் தான் மூசா நபியுடைய ஆரம்பம். மூசா நபியுடைய வரலாற்று எல்லாவற்றையும் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நாங்கள் பார்த்தோமையாக இருந்தால் எல்லாமே அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பது அல்லாஹ்வுடைய திட்டத்தில் தான் இருந்தது. எதிர்பாராத நிறைய நிகழ்வுகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் இருந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அற்புதமான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டிருந்தான். பாருங்கள், வலம்மா பலகா அஷுத்தஹு வஸ்தவா ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா. வாலிபனாகி கட்டிடம் உடல் திடகாத்திரமான ஒரு மனிதராக மாறிய சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பாதையால் நடந்து போகிறார். மக்கள் சஞ்சாலம் குறைந்த ஒரு சந்தர்ப்பத்தில் போய்கொண்டிருக்கிறார். 2 நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு கோத்திர ரீதியான வேறுபாடு இருந்தது. ஏனென்றால் ஃபிரௌன் அப்படித்தான் அந்த சமூகத்தை கட்டமைத்து வைத்திருந்தான். திபித்தியங்கள் என்ற ஒரு சாரார் இருந்தார்கள். திபித்தியங்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் எகிப்து தேசத்தின் பூர்வீக மக்களாக இருந்தவர்கள். பனு இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு வருவதற்கு முன்னாலேயே மிஸ்ரிலே அந்த நாட்டு சொந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் திபித்தியங்கள். குடியேறியவர்கள், கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள், அங்கு சிறுபான்மையினராக இருந்து கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை தேடிக் கொண்டிருந்தவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள். இப்படி 2 வகையான வேறுபாடு அங்கு இருந்து கொண்டிருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாருடைய சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தார்கள்? பனு இஸ்ரவேலருடைய சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வளர்ந்தது எங்கே? கிபித்தியங்களிடத்தில், ஃபிரௌனிடத்தில் அவர்கள் வளர்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தார்கள்? பனு இஸ்ரவேலர்களை சார்ந்தவராக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய சிஸ்டம் அப்படித்தான் மாறி வேலை செய்கிறது. நாங்கள் ஒரு பகுதியாக யோசித்தால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எதை எப்படி அமைக்க வேண்டும் என்று அவனுடைய திட்டத்தில் ஒரு திட்டத்தை வைத்திருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், ஆனாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீதியின் பக்கம் நின்றார்கள். ஃபிரௌனுடைய வீட்டிலே அவர்கள் வளர்ந்தாலும் நீதியின் பக்கம் நின்றார்கள். அவர்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது, அந்த சமூகத்து மக்கள் கடுமையாக கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள், குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்கிற ஒரு கஷ்டமான உணர்வு இருந்தது. அதனால் ஒரு மனிதர் உதவி கேட்டு வந்தவுடனே ஆவேசப்பட்டு விட்டார்கள். அதாவது அவரை கொஞ்சம் தாக்குகிறார்கள், குத்துகிறார்கள். வக்கல்லா அலைஹி, உடனடியாக அவர் மரணித்து விடுகிறார். எந்த சமூகத்தை சேர்ந்தவர் மரணித்து விடுகிறார்? கிபித்தி, ஃபிரௌனுடைய சமூகத்தை சேர்ந்தவர் மரணித்து விடுகிறார். உதவி தேடி வந்த நேரத்தில் தன்னுடைய சமூகத்திற்கு ஒரு ஆர்வத்தில் ஒரு உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தாக்க முனைந்தது தவறுதலாக நடந்து விட்டது. அது அவருடைய உயிரை பறிக்கிற விதத்தில் நடந்து விட்டது. உடனடியாக அல்லாஹ்விடத்திலே, இறைவா இன்னி லலம்து நஃப்ஸி, நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், என்னை மன்னிச்சு கொள்ளு என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். கால ஹாதா மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய தூண்டுதலால் இது நடந்து விட்டது என்கிற அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக தெரியலாம். ஆனால் இங்கு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன விடயம் என்றால், இங்குதான் ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலான ஒரு உடைவு ஏற்படுகிறது. என்னதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய இடத்திலே இருந்து வளர்ந்தாலும் இந்த நிகழ்வுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில் முதலாவது ஒரு உடைவு ஏற்படுகிறது. மூசா அவர்கள் ஃபிரௌனை விட்டு பிரிவதற்கான முதலாவது ஒரு படியாக கூட இது இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதனால்தான் மூசா நபி அவர்கள் ஃபிரௌனை விட்டு விலகி போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. ஏனென்றால் அடுத்த நாள் காலை, முந்திய நாள் உதவி தேடி வந்திய அதே மனிதர் திரும்ப வருகிறார். இன்னொரு மனிதரை சுட்டிக்காட்டி, இவருக்கு எதிராக எனக்கு உதவி செய்யுங்கள் என்கிறார். ஏற்கனவே நேத்து அசம்பாவிதம் நடந்து போய்விட்டது. அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கவலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மீண்டும் பனு இஸ்ரவேலர்களில் ஒருவர் மூசாவே, நம்முடைய சமூகத்துக்கு எதிராக ஒருவர் வந்திருக்கிறார், இவருக்கு எதிராக நமக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்.
உடனே மூசா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரே பிரச்சனையை தானே கொண்டு வருகிறீர்கள், நேற்றைய தினமும் இப்படி நடந்து விட்டது என்கிற வகையில் ஆதங்கப்படுகிறார்கள். ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் திபித்து இனத்தை சேர்ந்தவள் பனு இஸ்ரவேலர்களுக்கு எதிராக தாக்க முனைந்த பொழுது அதை தடுக்க முனைகிறார்கள். தடுக்க முனைந்த பொழுது கிபித்தியங்களில் அந்த மனிதர் நினைக்கிறார், நேற்றைய தினம் இவர் அதாவது அசம்பாவிதம் செய்ததை போன்று இன்றைக்கும் எனக்கு செய்து விடுவாரோ என்கிற பயத்தின் காரணமாக கேட்கிறார், நேற்றைய தினம் ஒரு மனிதரை கொன்றதை போன்று என்னையும் நீ கொல்ல போகிறாயா என்று கேட்டவுடன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கிவிட்டது, விஷயம் பெரிசாகிவிட்டது, ஊரெல்லாம் பரவி விட்டது, இப்ப நமக்கு எதிராக வந்து விடுவார்கள் என்கிற பயத்தின் காரணமாக உடனடியாக வெளியாகிறார்கள். யார் வெளியாகிறார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகிறார்கள். வெளியாகுவதற்கு ஆலோசனை சொன்னவர் யார்? ஃபிரௌனுடைய ஒரு சமூகத்திலிருந்து ஒரு மனிதர் தான் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஃபிரௌனுடைய கூட்டத்தார் இப்பொழுது ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை கொல்வதற்காக வேண்டி ஃபஹ்ருஜ், உடனடியாக வெளியேறிவிடுங்கள், இன்னி இலக்கம் இனன் நாசகீன், நான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்லித் தருகிறேன் என்று சொன்னவுடன் உடனடியாக மூசா அவர்கள் வெளியேறுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த கட்டத்திற்கு பிறகு யார் மூசாவை பாதுகாப்பது? தட்டந்தனியாக அவர்கள் இருக்கிறார்கள், ஊரே திரண்டு கொண்டிருக்கிறது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக. ஆனால் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து மட்டும் அவர்கள் வெளியேறுகிறார்கள். வெளியேறுகிறார்கள். எங்கு வெளியேறி செல்கிறார்கள்? மதியன் தேசத்திற்கு வெளியேறி செல்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன, மதியன் தேசத்தை நோக்கி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இது மூணாவது படித்தரம். மூணாவது படித்தரம் என்ன? மிஸ்ரில் இருந்தவர்கள் வெளியேறுகிறார்கள். வெளியேறினால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் போகிறார்கள். 2 பெண்களை பார்க்கிறார்கள். அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஆண்கள் கூட்டமெல்லாம் இருந்து கொண்டு அவர்கள் பாட்டுக்கு அந்த பெண்களுக்கு உதவி செய்து கொடுக்காமல் தங்களுடைய தண்ணியை அவர்கள் இறைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களிடத்திலே போய் தேவையான அளவுக்கு கேட்கிறார்கள். மா ஹத்துபுக்குமா, உங்களுடைய விடயம் என்ன என்று கேட்கிறார்கள். அந்த பெண்கள் இருவரும் சொல்கிறார்கள், கால தாலா நஸ்கி ஹத்தா யுஸ்திரர் ரிஆஉ அபூனா ஷேகுன் கபீர், இந்த கூட்டம் போகிற வரைக்கும் எங்களுக்கு தண்ணீர் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் ஏன் இங்கு வருகிறோம் என்றால் எங்களுடைய தந்தை வயதானவராக இருக்கிறார். காரணம் சொல்லுகிறார்கள். என்னன்னா, பெண்கள் ஆண்களுடைய சபைக்கு வருவதாக இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும். அப்ப அந்த 2 பெண்களும் சொல்லுகிறார்கள், அபூனா ஷேகுன் கபீர், எங்களுடைய வாப்பா வயதுக்கு போனவராக இருந்த காரணத்தினால நாங்க தண்ணீர் எடுக்க வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உதவி செய்கிறார்கள். நமக்கு தெரிந்த வரலாறு. அப்பொழுது அந்த 2 பெண்களும் போய் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கண்ணியமான ஒரு வயோதிப அந்த 2 பெண்களுடைய தந்தை இடத்திலையும் போய் சொல்கிறார்கள், இப்படி ஒரு மனிதர் வந்தார், எங்களுக்கு உதவி செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு ஒரு பெண்மணி வருகிறார். அந்த 2 பிள்ளைகளில் ஒரு மகள் வருகிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் சொல்கிறார், மிகவும் வெக்க உணர்வோடு நாணத்தோடு பக்குவமாக சொல்கிறார், எங்களோட வாப்பா உங்களை அழைக்கிறாரு, உங்களுக்கு என்ன தருவதற்காக வேண்டி? அஜ்ரமா சகைத்தலனா, எங்களுக்கு நீங்க தண்ணீர் போற்றியதற்காக கூலி தருவதற்காக வர சொல்கிறார் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த 2 பெண்களுடைய தந்தையாரையும் சந்திக்கிறார்கள். சந்தித்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறார்கள். சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நஜவுத்த மினல் கௌமில் லாலிமீன், அநியாயக்காரர்களிடத்திலிருந்து நீங்க தப்பிட்டீங்கன்னு மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். மிஸ்ரில இருந்து வருகிற பொழுது என்ன பிரார்த்தனை செய்தார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்? ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், அநியாயக்காரர்களிடத்திலிருந்து பாதுகாத்திடு இறைவா என்று பிரார்த்திக்கிறார்கள். மதியன் தேசத்துக்கு வருகிற பொழுது அந்த மனிதர், அந்த சிறந்த மனிதர் என்ன சொல்கிறார்? அந்த 2 பெண்களுடைய தந்தையும், நஜவுத்த மினல் கௌமில் லாலிமீன், அநியாயக்காரர்களிடத்திலிருந்து நீங்க தப்பிட்டீங்க என்று சொல்லிவிட்டு, இந்த 2 பெண் பிள்ளைகளில் ஒருவரை உங்களுக்கு நான் திருமணம் செய்து தருகிறேன். நிபந்தனை என்ன? 8 வருடங்கள் என்னிடத்திலே நீங்கள் வேலை செய்ய வேண்டும். விரும்பினால் இன்னும் 2 வருடங்களை கூட்டிக் கொள்ளுங்கள். விரும்பினால் நீங்கள் 10 வருடம் வேலை செய்யலாம். இதை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டால் என்னுடைய மகள்மார்களில் ஒருவரை உங்களுக்கு நான் செய்து தருகிறேன், திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்கிறார்கள். உடனடியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை இருக்கிறது.
மதியன் தேசத்துக்கு வந்த உடனேயே அவர்கள் அந்த பெண்களுக்கு தண்ணீரை எடுத்து கொடுத்து விட்டு கேட்ட பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது. என்ன பிரார்த்தனை? ரப்பி இன்னி மா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இறைவா, நீ இறக்கி வைத்த நன்மையின் பக்கம் நான் மிகவும் தேவையுடையவனாக இருக்கிறேன். அன்புள்ள சகோதரிகளே, இந்த பிரார்த்தனை ஓதுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது மதியன் தேசத்தில் அவர்கள் 10 வருடங்கள் தங்க போகிறார்கள் என்று. இந்த பிரார்த்தனைக்கு பிறகுதான் அந்த பெண்களில் ஒரு பெண் வருகிறார் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அதே மதியன் தேசத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தங்கச் செய்கிறான். அன்புள்ள சகோதரிகளே, இது அல்லாஹுடைய ஏற்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 10 வருடங்களை கழிக்கிறார்கள். கழித்துவிட்டு அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அவர்கள் தங்களுடைய குழந்தைகளோடு குடும்பத்தோடு மீண்டும் எங்கு செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள்? மிஸ்ருக்கு செல்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்கள். மிஸ்ருக்கு செல்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் போய்க் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தூர் சீனா மலையின் பக்கத்திலே அவர்கள் நெருப்பு எரிந்து கொண்டிருந்ததை காணுகிறார்கள். காணுகிற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பாருங்கள். ஃபலம்மா அதாஹா நூதிய யா மூசா. அவர்கள் அந்த தூர் சீனா மலைக்கு வந்த பொழுது அழைக்கப்பட்டது யா மூசா, ஓ மூசாவே, இன்னி அன ரப்புக, நான் தான் உன்னுடைய இறைவன், ஃபஹ்லா அன அலைக்க, உன்னுடைய செருப்புகள் இரண்டையும் கழட்டி கொள்வீராக, இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்கள் கண்ணியமான ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், வஅனக்தர்துக ஃபஸ்தமி அலிமா யூஹா, உன்னை நான் தேர்வு செய்து கொண்டேன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு உங்களுக்கு எது வஹி அறிவிக்கப்படுகிறதோ அதை செவிதாழ்த்தி கேளுங்கள். நான் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், என்னை வணங்குவதை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற ரிசாலத், இந்த தூதுத்துவத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறப்பிலே இருந்து இந்த ரிசாலத் என்கிற இந்த பகுதி இருக்கிறது, இதற்காகத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இவ்வளவு காலமாக தயார் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்வதை பாருங்கள். வலகத் மனன்னா அலைக்க மர்ரத்தன் உக்ரா, மூசா அவர்களே, இந்த ரிசாலத்தின் மூலம் உங்களுக்கு இன்னொரு நியமத்தை தந்திருக்கிறோம். இப்ப புதுசா அல்லாஹ் ஒரு நியமத்தை கொடுக்கிறான். என்ன நியமத்து? ரிசாலத் என்கிற நியமத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கொடுத்து விட்டான். இது கால வரைக்கும் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி என்று பாருங்கள். இது அவ்ஹைனா இலா உம்மிக மா யூஹா, நாம் உம்முடைய தாயாருக்கு வஹி அறிவித்தோம் அல்லவா, உணர்த்தினோம் அல்லவா, உம்மை கடலிலே அந்த பெட்டியில் போடுமாறு உங்களுக்கு நாம் சொன்னோம் அல்லவா, நீங்கள் போட்டீர்கள், உங்களுடைய சகோதரிக்கு நீங்கள் கூறினீர்கள் அல்லவா, பிறகு உங்களுக்கு தாய்ப்பால் அருந்துவதற்காக வேண்டி மீண்டும் நாம் உங்களை உங்களுடைய தாயின் பக்கம் கொண்டு வந்தோம் அல்லவா. இது எல்லாத்தையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை பாதுகாத்து வந்து கொண்டே இருந்தோம். ஒவ்வொரு கட்டத்திலும் சோதனை, ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு கட்டத்திலும் கதவை திறந்து கொடுத்து கொண்டே இருந்தான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். சும்ம ஜிஅத அலா கதரி யா மூசா, இவ்வளவு எல்லாம் நடந்தது எதற்காக? சும்ம ஜிஅத அலா கதரின் யா மூசா, மூசாவை இந்த ஒரு சரியான தருணத்தை எதிர்பார்த்து தான் இவ்வளவு நியாமத்துகளையும் உங்களுக்கு நாம தந்தோம். உங்களை கடலில் இருந்து பாதுகாத்தோம், கொடுங்கோலன் ஃபிரௌனிடத்திலே இருந்து பாதுகாத்தோம், பிறகு உங்களுக்கு மத்தியன் தேசத்திலே 10 வருடங்கள் நீங்கள் இருந்தீர்கள், பலபிஸ்த சினீன, பல வருடங்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதெல்லாம் எதற்காக செய்தோம் என்று சொன்னால், சும்ம ஜிஅத அலா கதரி யா மூசா, இப்படியான ஒரு வஹி என்கிற ரிசாலத் என்கிற மிக முக்கியமான ஒரு தருணத்தை எதிர்பார்த்துதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இத்தனை வருடங்களாக மூசாவை பராமரித்து கொண்டே இருந்திருக்கிறான். அல்லாஹ் அந்த பராமரிப்பை எப்படி சொல்கிறான் பாருங்கள். வஸ்தனஅதுக லினஃப்ஸி, மூசாவே சாதாரணமாக அல்ல, வஸ்தனஅதுக லினஃப்ஸி, உங்களை எனக்காகவே நான் சமைத்துக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உம்மை எனக்காகவே, லினஃப்ஸி, அல்லாஹ் சொல்கிறான் என்றால் சாதாரணமான ஒரு விஷயமா? அன்புள்ள சகோதரர்களே, வஸ்தனஅதுக லினஃப்ஸி, உம்மை நாம் எனக்காகவே ஆக்கிக் கொண்டேன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய இந்த வாக்குறுதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். புகாரியிலே வரக்கூடிய செய்தி.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தவாதுவான் பணிவாக சொல்லுகிறார்கள். ஏன்னா நபிமார்களிலேயே ரசூல்மார்களிலேயே சிறந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். இருந்தாலும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணியத்தை வைத்து, ஒரு மரியாதை வைத்து, ஒரு தவாதுவை வைத்து ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? லா துஹய்யிரூனி அலா மூசா, நீங்கள் மூசாவை விட என்னை சிறந்தவர், என்னை விட மூசாவை சிறந்தவர் என்றெல்லாம் நீங்கள் பேசிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் மறுமை நாள் வரக்குள்ள மஹ்ஷர் மைதானத்துல மூர்ச்சையாகி மனிதர்கள் விழுவார்கள். மனிதர்களோடு சேர்ந்து நானும் மூர்ச்சையாகி விழுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்கள்? அவ்வலமன் யுஃபீகு, அந்த மயக்கத்திலே இருந்து முதலாவது எழும்புபவன் நானாகத்தான் இருப்பேன் என்று சொல்லுகிறார்கள் மஹ்ஷர் மைதானத்தில். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் என்றால், மஹ்ஷர் மைதானத்தில் மயக்கத்திலே இருந்து நான் தெளிந்து எழும்பி பார்ப்பேன். பார்த்தவுடன் ஃபைதா மூசா, அப்பொழுது மூசா அவர்கள் இருப்பதை, வீற்றிருப்பதை நான் காணுவேன் என்று சொல்லிவிட்டு எப்படி சொல்லுகிறார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், பாத்திஷுன் ஜானிபல் அர்ஷி, அர்ஷுடைய ஒரு பக்கத்தை அவர்கள் பிடித்து கொண்டிருப்பார்களாம். இது யார் சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மஹ்ஷர் மைதானத்திலே நிகழப்போகிற அந்த சந்தர்ப்பத்தை, இந்த காட்சியை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள்? ஃபலா அத்ரி அகான ஃபீமன் சுஐக, உண்மையில் மூசா அவர்களும் மயங்கி திரும்பி எழும்பினார்களா என்று எனக்கு தெரியாது. ஃபஆஃபாக கப்லி, நான் மயங்கி எழும்புவதற்கு முதல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழும்பினார்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லது அல்லாஹு தஆலா விசேடமாக மூசா அவர்களுக்கு ஏதாவது விசேடத்தை கொடுத்தானோ என்றெல்லாம் எனக்கு தெரியாது என்று யார் சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறித்து சொல்லுகிறார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ஒரு விசேட தன்மை ஒன்று யாருக்கு இருந்திருக்கிறது? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த ரிசாலத்து கிடைத்த உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கிட்டு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நமக்கு தரப்போகிறான் என்று தூர் சீனா மலையில் வந்து அல்லாஹ் அவரோடு பேசுகிறான். வக்கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உறுதியாக பேசுகிறான். இதெல்லாம் நடக்கிறது. நடந்தவுடன் அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், என்ன, இதுவரைக்கும் அல்லாஹ் தந்த பொறுப்பை விட சிறந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் தரப்போகிறான். அல்லாஹ் அந்த பொறுப்பை தரப்போகிறான் என்று தெரிந்த உடனே தான் நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனையை யார் ஓதினார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். என்ன பிரார்த்தனை? ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இறைவா, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, என்னுடைய இருதயத்தை நீ விரிவாக்கிடு. இந்த பிரார்த்தனை செய்கிறார்கள். நான் பேசுகிற பொழுது மக்கள் விளங்கிக் கொள்கிற வரையில் அவர்கள் இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனை செய்தவுடன் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? லகத் ஊதீத சுஅலக யா மூசா, நீங்க என்ன பிரார்த்தனை எல்லாம் கேட்டீர்களோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தந்து விட்டேன். சுஅலக என்று சொன்னால் கேட்ட அனைத்தையும் உங்களுக்கு நான் தந்து விட்டேன். அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான், ஸ்தீரணப்படுத்துகிறான். இந்த உறுதிப்படுத்தி ஸ்தீரணப்படுத்தி ஃபிரௌனுடன் அனுப்புவதற்கு முன்னால் இரண்டு மிக முக்கியமான மூஜிசத்துகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு மூஜிசத் என்ன? தடியை போட்டால் அது பாம்பாக மாறுகிற, ஊர்ந்து செல்லுகிற அந்த மூஜிசத். இன்னொன்று, அவர் தன் பக்கமாக கையை எடுத்துக்கொண்டு வருவாரையாக இருந்தால், அனைத்தாரையாக இருந்தால் வெண்மை நிறமான ஒரு வெளிச்சம் அங்கு தெரியும். இந்த ரெண்டு மூஜிசத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிறான். கொடுத்தவுடன் மீண்டும் அவர் கேட்கிறார், என்ன, எனக்கு அதாவது உதவியாக ஹாரூன் அவர்களை நீ எனக்கு உதவியாக அளித்து விடுகிறவா என்று கேட்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை நிறைவேற்றுகிறான். எப்படி சொல்கிறான்? قال سنشد عضدك بأخيك ونجعل لكما سلطانا فلا يصلون إليكما بآياتنا أنتما ومن اتبعكما الغالبون. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய தோல் புஜத்தை பலப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு உங்களுடைய சகோதரனை நாங்க தருவோம், அதோடு சேர்த்து அத்தாட்சிகளையும் தருவோம். ஃபலா யஸிலூன இலைக்கும், அவங்களுக்கு அவங்களுக்கு வர முடியாது. அன்துமா வமனித்தபாக்குமல் காலிபூன், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா ஆறுதல் படுத்தி, உறுதிப்படுத்தி, திடசங்கப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு ஃபிரௌனிடம் அனுப்புவதற்கு முன்னால் அல்லாஹ் தயார்படுத்தி அனுப்புகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது இவர்கள் இருவரும் யாரை சந்திக்க வருகிறார்கள்? ஃபிரௌனை சந்திக்க வருகிறார்கள். வருகிற நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரனுக்கும் இரண்டு மிக பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஒன்று என்ன?
அத்தாவத்து இல தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவன் என்ன சொல்லிக் கொண்டிருந்தான், நான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். எனவே அந்த நிலையை மாற்ற வேண்டும். இரண்டாவது, பனு இஸ்ரவேலர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பல ஆண்டு காலங்களாக. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ரெண்டு பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். செல்லுகிற பொழுது ஃபிரௌனிடத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மூசா நபி இடத்திலே சொல்லி அனுப்புகிறான். என்ன சொல்லுகிறான்? ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், ஃபகூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன், நாங்க தான் அல்லாஹுடைய அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பினுடைய தூதர் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு, அன்ஆருசில் மஅனா பனி இஸ்ராயில், எங்களோடு பனு இஸ்ரவேலர்களை அனுப்புங்கள் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி சொன்னவுடன் ஃபிரௌன் என்ன சொல்கிறான்? முதலாவது அவருடைய உணர்வோடு பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? அலம் நுரப்பிக ஃபீனா வலீதன் வலபிஸ்த ஃபீனா மின் உமுரிக சினீன், நீ எங்களிடத்திலே பிறந்து வளரவில்லையாப்பா என்று சொல்கிறான். வலபிஸ்த ஃபீனா மின் உமுரிக சினீன், பல ஆண்டு காலங்களாக எங்களோடையே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயே, அந்த நன்றி கடனை எல்லாம் மறந்து விட்டாயா? அதையும் தாண்டி நீ செய்த ஒரு மோசமான ஒரு செயலும் இருக்கிறது, நன்றி மறந்த செயல். அதாவது எதை சொல்கிறார்? அவருடைய கூட்டத்தாரில் ஒருவரை தாக்கிய அந்த விஷயத்தை சொல்கிறான். இப்படியான ஒரு நிலைமை இருந்தும் நாம் உம்மை விட்டு வைத்திருக்கிறோம், இதுக்கு நன்றி கடன் படாமல் நீ எனக்கு எதிராக வந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உணர்வோடு பேசுகிறான். பேசியவுடன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வதில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் அபத்த பனி இஸ்ராயில், நீ உண்மையிலேயே என்னை பராமரித்த ஒரு நல்ல மனிதராக இருந்திருந்தால் நீ யாரை கொடுமைப்படுத்தி இருக்க கூடாது? பனு இஸ்ரவேலரை கொடுமைப்படுத்தி இருக்க கூடாது. இவ்வளவெல்லாம் செய்துவிட்டு எனக்கு நன்மை செய்தது போன்று நீ நல்லவர் போன்று பேசுகிறாயே என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாரோடு அதற்கு இணையாக பேசுகிறார்கள்? ஃபிரௌனோடு விவாதிக்கிறார்கள். அப்பொழுது ஃபிரௌனுக்கு வழங்கி விட்டது, மூசா அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள், பழைய பிரச்சனையில் அவர் இல்லை. ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பழைய கவலையில் இருந்தவரை பாதுகாத்து விட்டான், அச்சத்தில் இருந்தவரை பாதுகாத்து விட்டான். லா தஹஃப், கவலைப்படாதே, இன்னக மினல் ஆமினி, நீ அச்சமற்றவர்களில் ஒருவர் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்து விட்டான். இப்பொழுது ஃபிரௌனுடைய விடயம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வேலைக்காகவில்லை. இரண்டாவது என்ன செய்கிறார்? தூண்டுகிறான் ஃபிரௌன். எப்படி தூண்டுகிறான்? கால லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமியூன், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து, அலா தஸ்தமி, நீங்கள் எல்லாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இவ்வளவு பேசுகிறானே என்று கேட்கிறான். அதாவது அலைசலி முல்கு மிஸ்ர வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, மிஸ்ர் என்பது எனக்கு கீழால் இருக்கிறது, என்னுடைய காலுக்கு கீழால் இருக்கிறது. நைல் நதி என்னிடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது, நைல் நதி என்னுடையது, மிஸ்ர் தேசம் யாருடையது? என்னுடையது, நான் தான் கடவுள் என்று இரண்டாவதாக சொல்கிறான். மூன்றாவதாக என்ன சொல்கிறான்? மூசா அவர்களுக்கு மூளை குழம்பியதாக மட்டம் தட்டுகிறான். இன்ன ரசூலக்கும் உள்ளதி உருசில இலைக்கும் ல மஜ்னூன், உங்களுக்கு ரசூல் என்று வாதிக்கக்கூடிய இந்த மனிதருக்கு ல மஜ்னூன், அவருக்கு புத்தி சரியில்லாமல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீனுன் வலா யகாது யுபீன், இந்த இழிவான மூசா நல்லவரா அல்லது நான் நல்லவரா? வலா யகாது யுபீன், தெளிவாக பேசக்கூட முடியாத இந்த மூசாவை நீங்கள் நம்ப வேண்டுமா? என்னை நம்ப வேண்டுமா? எப்படியெல்லாம் ஃபிரௌன் பேசுகிறான் என்று பாருங்கள். இதை மட்டுமல்ல, பேசி முடிக்கவில்லை. மூன்றாவதாக என்ன சொல்கிறான்? ஃபலௌலா உல்கிய அலைஹி அஸ்விரத்தும் மின் தஹபின், இவர் ஒரு தூதர் என்று சொல்கிறார். தூதர் என்று சொல்வதாக இருந்தால் இவருக்கு தங்கம் எல்லாம் கொட்ட வேண்டும் அல்லவா? ஃபலௌலா உல்கிய அலைஹி அஸ்விரத்தும் மின் தஹபின், தங்கத்தால் இவருக்கு வளையல்கள் எல்லாம் கொட்ட வேண்டும் அல்லவா? எங்கே காணவில்லையே, ஒரு இழிவான ஒரு மனிதராக என்னிடத்திலே வந்து பேசிக் கொண்டிருக்கிறானே என்று சொல்கிறார்கள். அல்லது அவுஜா மாஹுல் மலாய்கத்து முக்தரினீன், அல்லது மூசா வருகின்ற பொழுது யாரும் சேர்ந்து வந்திருக்க வேண்டுமே, மலக்குமாறு மூசாவோடு சேர்ந்து வந்திருக்க வேண்டுமே. இப்படியெல்லாம் செய்திருந்தால் நான் நம்பலாம். ஆனால் இது எதுவும் செய்யாமல் இவர் வருகிறார் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கடுமையாக தூண்டி பேசுகிறார். இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் செய்ய வேண்டும், அவரை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதட்டுகிறான், தன்னுடைய பவரை பாவிக்கிறான். என்ன சொல்கிறார்? வகால ஃபிரௌன், ஃபிரௌன் சொல்கிறான், தரூனி அக்துல் மூசா வல் யது ரப்பஹு, மூசாவை நான் கொல்ல போகிறேன், வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய ரப்பை அழைத்து பார்க்கட்டும்
இன்னி அஹாஃபு அய்யுபத்தில தீனக்கும், உங்களுக்கு நான் காட்டியிருக்கிற மார்க்கத்தை அவர் மாற்றி அமைக்க போகிறார். அவ் அயுதுஹிர ஃபில் அர்லில் ஃபசாத், அல்லது பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்த போகிறார். கால லைனத்தஹல்த இலாஹன் கைரி லஅஜஅலன்னக மினல் மஸ்ஜூனீன், மூசாவே உம்முடைய இந்த கோரிக்கையை நீங்கள் விடவில்லை என்றால் உங்களை நாங்கள் சிறைபிடித்து விடுவோம். இப்படி எல்லாம் சொல்லி பார்க்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார்கள். ஒரே ஒரு கேள்வி. இவ்வளவு பேசியதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விடயம் என்ன? அவலவ் ஜிதுக பிஷைஇம் முபீன், தெளிவான ஒரு ஆதாரத்தை நான் கொண்டு வருவேன், என்னோடு போட்டி போட முடியுமா என்று யார் கேட்கிறார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த போட்டி என்கிற அந்த கேள்விதான் ஃபிரௌனை ரோஷத்துக்குள்ளாக்கி விட்டது. எப்படியாவது மூசாவை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபிரௌன் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறான். எல்லா மக்களையும் ஒன்று திரட்டுகிறான். பெருநாள் போன்று இருந்த அந்த நாளில் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடுகிற அந்த சபையில் எல்லோரையும் ஒன்று கூட்டுகிறான். யாரெல்லாம் அவனுடைய ஊர்களில் சூனியக்காரர்கள் என்று பேர் போனவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ, அதில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் அழைக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அழைக்கிறான். அழைக்கின்ற பொழுது ஃபிரௌனுக்கு இருந்த பயம் என்ன? எங்களை நீங்கள் எங்களுடைய நாட்டில இருந்து வெளியேற்ற போகிறீர்களா? இதுதான் ஃபிரௌனுடைய கேள்வியாக இருந்தது. மக்களிடத்தில் எப்படி அவன் கேட்கிறான்? இன்ன ஹாதா லசாஹிருன் அலீம், இவர் சாதாரணமானவர் அல்ல, கைதேர்ந்த ஒரு சூனியக்காரர். யாரை குறித்து சொல்கிறான்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்கிறான். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? யுரீது அய்யுஹ்ரிஜக்கும் மின் அர்லிக்கும் பிசிஹ்ரி, அவருடைய சூனியத்தின் மூலம் எப்படியாவது உங்களுடைய பிறந்த ஊரிலே இருந்து உங்களை வெளியேற்றுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஃபிரௌன் பேசிக்கொண்டே இருந்தான். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் தான் எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய பட்டாளங்கள் எல்லாமே ஒன்று சேருகின்ற பொழுது அவர்கள் கேட்கிறார்கள். எதை மனதில் வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள்? முதலாவது உங்களுடைய தடியை போட போகிறீர்களா அல்லது நாங்க போடவான்னு கேட்கிறார்கள். கேள்வியினுடைய அர்த்தம் என்ன? நாங்க முதலாவது போட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் எப்படி கேட்கிறார்கள்? ஆலு யா மூசா இம்மான் துல்கிய வைம்மான் நகூன அவ்வல மன் அல்கா, நாங்க முதலாவது தடியை போடவா அல்லது நீங்க போட போகிறீர்களா என்று கேட்டவுடன் மூசா அவர்கள் சேலஞ்சை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு என்ன சொல்கிறார்கள்? ஆல பல் அல்கு, நீங்களே போடுங்கள் என்று சொல்கிறார். சொன்னவுடன் அவர்கள் போடுகிறார்கள். அவர்களுடைய தடி அவர்களுக்கு அசைந்து போவதை போன்று, ஊர்ந்து போவதை போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வாழ்க்கை மாஃபி யமீனிக்க, உங்களுடைய கையில இருப்பதை நீங்கள் போடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சொன்னவுடன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தடியை போடுகிறார்கள். அது அவர்கள் போட்ட அனைத்தையுமே விழுங்கி விட்டது. இந்த வரலாறு நமக்கு தெரியும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்றில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை யாருக்கு கொடுக்கிறது? ஃபிரௌனுக்கு கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு ஃபிரௌனுக்கு நடக்கிறது. என்ன நிகழ்வு? யாரெல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக போட்டி போடுவதற்காக சூனியம் செய்யக்கூடிய நிலைமையில் வந்தார்களோ, சூனியக்காரர்களாக வந்தார்களோ, அவர்கள் அனைவரும் உடனடியாக சுஜூதிலே விழுந்து விடுகிறார்கள். ஃபௌல்கிய ஸஹரது சுஜ்ஜதன், அங்கு வந்திருந்த சூனியக்காரர்கள் உடனடியாக சுஜூதிலே விழுந்து விட்டார்கள். விழுந்துவிட்டு என்ன சொன்னார்கள்? நாம் மூசாவுடையும் ஹாரூனுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம். ஏனென்றால் இப்படியான ஒரு அதிசயத்தை அல்லாஹுடைய உதவி இல்லாமல், இப்படியான ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய உதவி இல்லாமல் யாராலும் நிகழ்த்த முடியாது. எனவே ஃபௌல்கிய ஸஹரது சுஜ்ஜதன் காலு ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா, ஹாரூனுடையவும் மூசாவுடையும் ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று உடனடியாக சுஜூதிலே விழுந்து விடுகிறார்கள். இப்பொழுது தோல்வியும் அடைந்து விடுகிறார். யாரை மூசா நபிக்கு எதிராக களத்தில் இறக்கினார்களோ அவர்களும் சுஜூதிலே விழுந்து விட்டார்கள். அவர்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டார்கள். அப்ப ஃபிரௌன் என்ன கேட்கிறான்? கௌரவம் பிடித்தவன், பெருமை பிடித்த அந்த ஃபிரௌன் கேட்கிறான். அவனுடைய கேள்வி, ஆமன்தும் லஹு கபில அன் ஆதனலக்கும், நான் சொல்றதுக்கு முன்னால முடிவெடுத்து விட்டீர்களா? இன்னஹு லகபீருக்கும் உள்ளதி அல்லமக்கும் சிஹர், அவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூனியத்தை செய்த ஒரு வித்தைகாரர் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு
ஃபலஉகத்திஅன்ன ஐதியக்கும் வஅர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின் வலஉஸல்லிபன்னக்கும் ஃபீ ஜுதுஇன் நஹல். உங்களை கால்கை மாறாட்டம் துண்டித்து உங்களை நாங்கள் கழுகு மரத்திலே ஏற்றி விடுவோம், பேரிச்ச மரத்தின் கழுகில் உங்களை நாங்கள் ஏற்றி விடுவோம் என்று சொல்லிவிட்டு அதை அவன் செய்கிறான். இந்த ஒரு அநியாயத்தை யாருக்கு எதிராக நிறைவேற்றப்படுகிறது? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு நிறைவேற்றப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால் நிறைய வசனங்கள் வரும். அதுல அவங்க கடைசியாக சொன்ன அந்த வார்த்தை மிக அற்புதமான ஒரு வார்த்தை. யாரு? மூசா நபியை ஏற்றுக்கொண்ட அந்த சுஜூதிலே விழுந்த அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வமா தங்கிமு மின்னா இல்லா அன் ஆமன்னா பி ஆயாத்தி ரப்பினா. அல்லாஹுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டதற்காகத்தானே இவ்வளவு தண்டனை நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய். கடைசியான வார்த்தையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ரப்பனா ஆஃப்ரிகா அலைனா ஸப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். இறைவா, எங்களுக்கு பொறுமையை சொரிந்து விடு, பொறுமையை எங்கள் மீது கொட்டி விடு இறைவா. வ தவஃபனா முஸ்லிமீன், முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்து விடு இறைவா என்று அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு துஆ நாக்கிலே வருகிறது என்று சொன்னால் அவர்களுடைய ஈமான் எவ்வளவு பலமான ஒரு ஈமானாக இருக்கும். கால் கை மாறாட்டம் வெட்டப்படுகிற அந்த நிலைமையில் ரப்பனா ஆஃப்ரிகா அலைனா ஸப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன் என்கிற இந்த பிரார்த்தனை ஓதினார்கள் என்றால் அல்லாஹ் இதை எடுத்துக்காட்டாக சொல்கிறான். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பொறுமையை தேடுங்கள் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அது அல்லாமல் நிறைய விஷயத்தை சொன்னார்கள். என்ன செய்து விட போகிறாய்? இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்த துன்யா, இந்த உலகத்திலானே உனக்கு எல்லாவற்றையும் அரங்கேற்ற முடியும். இன்னஹு மையத்தி ரப்பஹு முஜ்ரிமன் ஃபஇன்ன லஹு ஜஹன்னம். இப்படி அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நரகத்தை வைத்திருக்கிறான். வமையத்தி மூமினன் கத் அமில ஸாலிஹாத், யாரெல்லாம் சாலிஹான நல்லமல்கள் செய்து கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு கீழால் நாளை மறுமை நாளில் சுவர்க்கத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் யார் சொல்கிறார்கள்? அந்த நிலைமையில் சுஜூதிலே விழுந்தவர்கள் சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலைமை நடந்து முடிகிறது. இப்பொழுது பாருங்கள், அந்த நிலைமையிலும் தோத்து விடுகிறான். இப்பொழுது தோற்கிற நேரத்தில் கடைசியாக யாரை நோக்கி ஃபிரௌனுடைய கவனம் திரும்புகிறது? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். எல்லா கட்டமும் முடிந்து, எல்லா முயற்சியும் முடிந்து விட்டது, எல்லா சமரசமும் எல்லா பேச்சுவார்த்தையும் முடிந்து விட்டது, எல்லாவற்றிலும் தோல்வியை அடைந்து விடுகிறான். கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வருகிறது. என்ன சொல்கிறான்? வகாலல் மலவு மின் கௌமி ஃபிரௌன் அத்ததரு மூசா வ கௌமஹு லியுஃப்ஸிது ஃபில் அர்தி. ஃபிரௌனோடு இருந்த கூட்டத்தார் சொல்கிறாயே, மூசாவை விட்டு வைத்திருக்கிறீர்கள், அவர்கள் குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்களே, மூசாவை விட்டு வைத்தால் இது இப்படியே நீடித்து போய்விடும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு எப்படியாவது மூசாவை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உடனடியாக அழிவை கொடுப்பதில்லை. அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அப்படி அவகாசம் கொடுக்கப்பட்ட மக்களில் ஃபிரௌனுடைய சமூகத்தாரும் பனூ இஸ்ரவேலர்களும், இரண்டு சமூகத்தாரும் அல்லாஹ்வால் கடுமையாக அவகாசம் கொடுக்கப்பட்ட மக்கள். ஃபிரௌனுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எவ்வளவு அவகாசத்தை கொடுத்தான். மூசா நபியை கொண்டு மிகப்பெரிய ஒரு தூது செய்தியை அவருக்கு கொடுத்தான். இந்த அவகாசத்தை எல்லாம் தாண்டி கடைசி நிலைமைக்கு வந்து விடுகிறது. கடைசி நிலைமையில் கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவகாசம் கொடுக்கிறான். என்ன அவகாசம் கொடுக்கிறான்? அன்புள்ள சகோதரர்களை, முதலாவது பாருங்கள். முதலாவது அவகாசம், ஃபிரௌனுடைய சமூகத்திலே இருந்து ஒரு மனிதர், அவர் ஈமானை மறைத்து கொண்டிருந்த ஒரு மனிதர். இந்த வரலாற்றை நீங்கள் சூரா காஃபிரில் பார்க்கலாம். இந்த சூரா காஃபிரில் ஃபிரௌனுடைய சமூகத்திலேயே ஈமானை மறைத்து கொண்டிருந்த ஒரு மனிதர் பேசினார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய வசனங்களை பேசுகிறான். அந்த நபர் பேசிய வசனங்களை கட்டாயம் நீங்கள் அல் குர்ஆனிலே பார்க்க வேண்டும். என்ன சொல்கிறார்? அத்தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக ஒரு மனிதனை கொல்லலாமா? வகத் ஜாஅக்கும் பில் பையினாத், எவ்வளவு அத்தாட்சிகளை உங்களுக்கு அவர் தந்து விட்டார். இப்படி எல்லாம் செய்த பிறகு நீங்கள் ஏன் அவரை இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும்? அவர் உண்மையாளராக இருந்தால் உண்மை அவரை சாரும், பொய்யராக இருந்தால் பொய்யும் அவரை சாரும். ஏன் அவருக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும்? எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்று பாருங்கள். இரண்டாவது பேசுகிறார், மிக லுஜிக்காகவும் மிக தர்க்கபூர்வமாகவும் பேசுகிறார். இதற்கு முன்னால் எத்தனையோ சமூகம் அழிக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து விட்டால் ஃபமை யன்சுருனா, எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? இன்னி அஹாஃபு அலைக்கும் யௌமல் அஹ்ஸாப், முன் சென்ற ஆது சமூது இப்படி எத்தனையோ கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்கள். அவர்களை கொண்டு நீங்கள் படிப்பினை பெறவில்லையா?
அதே போன்ற ஒரு அழிவை அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டு வருகிறார். பேசிவிட்டு வந்துவிட்டு மறுமையை நினைவுபடுத்துகிறார். இன்னி அஹாஃபு அலைக்கும் யௌமத் தனாத், மறுமை நாளில் அல்லோலகல்லோட படுகிற அந்த நாளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பேசிக்கொண்டே போகிறார். பேசிக்கொண்டு போகிற நேரத்தில் ஃபிரௌன் என்ன சொல்கிறான்? ஹாமானை அழைத்து மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுங்கள், நான் வானத்தில் ஏறி யாரை பார்க்க போகிறேன்? அல்லாஹ்வை, மூசாவுடைய ரப்பை பார்க்க போகிறேன், மிகப்பெரிய கோபுரத்தை கட்டுங்கள் என்று சொல்கிறார். இவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவன் அதை சொல்கிறான். ஏனென்றால் அதை தாக்கு பிடிக்க முடியவில்லை. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்தியை அந்த மனிதர் பேசிக்கொண்டே போகிறார். என்ன பேசுகிறார்? நான் உங்களை சொர்க்கத்தை நோக்கி அழைக்கிறேன், நீங்க நரகத்தை நோக்கி அழைக்கிறீங்க. நான் உங்களை அல்லாஹ்வை வணங்குமாறு அழைக்கிறேன், நீங்கள் ஷிர்க்கை நோக்கி அழைக்கிறீர்கள். ஒரு நிறைய விஷயம் பேசுகிறார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நசீபை நாடவில்லையோ அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய நிறைய அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், நாங்கள் வலகத் அஹத்னா ஆல ஃபிரௌன பிஸ்ஸினீன, ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு பிஸ்ஸினீன் பல வருடங்கள் வாக்குறுதி எடுத்திருந்தோம், ஆனாலும் அவர்கள் திருந்தவில்லை. கடைசியாக எதுவும் எடுபடாத பொழுதுதான் அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்? இறைவா, இவர்கள் பொருளாதாரத்தையும் உலகத்து அலங்காரத்தையும் வைத்துக் கொண்டு இப்படியான அநியாயங்களை அவர்கள் செய்கிறார்கள். ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ அழித்து விடு. வஷ்துது அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளத்துக்கு நீ இறுக்கத்தை ஏற்படுத்தி விடு. ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம், கடுமையான சோதனை அவர்கள் காணுகிற வரை அவர்கள் என்ன செய்ய போவதில்லை? ஈமான் கொள்ள போவதில்லை. ஏனென்றால் எல்லா அவகாசமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கிறான். கால கது உஜீபத் தஅவத்துகுமா ஃபஸ்தகீமா வலா தத்தபிஅன்னி சபீலல் முஃமினீன், உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு அவர்களை கடலிலே மூழ்கடித்தான் என்கிற வரலாற்றை நாங்கள் சுருக்கமாக பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரை அழைத்து கொண்டு போகிறார்கள். முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் அநியாயக்காரர்கள் இருக்கிறார்கள். ஃபலம்மா தரா அல் ஜமானி கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், மூசா நபியுடைய கூட்டத்தார் சொன்னார்கள், இதோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பிடிபட போகிறோம், நாங்கள் அகப்பட்டு கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஏன்னா கடலை தாண்டி ஓடவும் முடியாது, பின்னால் வரக்கூடியவர்களிடத்திலிருந்து தப்பவும் முடியாது. இன்னா லமுத்ரகூன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எவ்வளவெல்லாம் பாதுகாத்து விட்டான். கடலிலே இருந்து பெட்டியிலே கொண்டு போனவரை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஃபிரௌனுடைய வீட்டிலே இருந்து அல்லாஹ் வளர்த்திருக்கிறான். அதற்கு பிறகு கஷ்டம் வந்த பொழுது அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். எந்த ஒரு பொருளாதாரம் இல்லாமல் வெறும் கையுடன் மதியன் தேசத்துக்கு போகிறார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாத்தானா இல்லையா? அங்கே அவருக்கு குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தானா இல்லையா? 10 வருடங்கள் அங்கே ஸ்தீரணத்தன்மையை கொடுத்தானா இல்லையா? அதற்கு பிறகு அந்த காலங்களை எல்லாம் முடித்து கொண்டு தூர்சினா மலைக்கு போனாரா இல்லையா? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அங்கே ரிசாலத்தை அவர்களுக்கு கொடுத்தானா இல்லையா? இவ்வளெல்லாம் செய்த அல்லாஹுவுக்கு இந்த நிலைமையிலிருந்து பாதுகாக்க முடியாதா? அல்லாஹ்வுடைய வாக்கு அப்படி என்றால் பொய்யாகிவிடும். இன்னா ஜாயிலு, நாம் அவர்களை முர்சலீன், அவரை தூதராக ஆக்கப் போகிறோம் என்கிற அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகி விடுமா இல்லையா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னக மினல் ஆமினீன், நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்னானே, அந்த வாக்கு பொய்யாகி விடுமா? லா தஹஃப் வலா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த வாக்கு பொய்யாகி விடுமா? ஹாரூனை கொண்டு நாம் உம்மை உறுதிப்படுத்துவோம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொன்னானே, அந்த வாக்கு பொய்யாகி விடுமா? இதெல்லாம் செய்த அல்லாஹுக்கு இதுவும் லேசானது. லினுரியக மின் ஆயாத்தினல் குப்ரா, உமக்கு நாம் மிகப்பெரிய அத்தாட்சியை காட்டுவோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்னானே, அந்த வாக்குறுதி நிறைவேறுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஹைனா இலா மூசா, நாங்கள் மூசாவுக்கு வஹி அறிவித்தோம், நீங்க கடலிலே அடியுங்கள், அது பிளந்து காய்ந்ததாக இருக்கும், நீங்கள் பாதுகாப்பாக போகுங்கள், போன பிறகு நாம் அவர்களை மூழ்கடிப்போம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற இந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஃபிரௌனோடு இருந்த இந்த குறிப்பிட்ட வரலாறு. இதற்கு பிறகுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் பொறுமையாக இருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் பொறுமையாக இருந்து விட்டார்கள் என்பது ஒரு விடயம். இதற்கு பிறகுதான் மூசா நபிக்கு இன்னமும் பொறுமை தேவைப்படுகிறது. அதனால்தான் ஊலுல் அஸம், உறுதியான நபிமார்களில் ஒருவராக யார் பார்க்கப்பட்டார்கள்?
மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கப்பட்டார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுலி, எப்படி தூதுவர்கள் பொறுமையாக உறுதியாக இருந்தார்களோ அத மாதிரி நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். சாதாரணமான பொறுமையா? அதற்கு பிறகுதான் அவருக்கு நீண்ட பொறுமை தேவைப்பட்டது. என்ன காரணம்? பனு இஸ்ரவேலர்களுடனான வரலாறு ஆரம்பிக்கிறது. ஆனால் இன்றைய தலைப்பு ஃபிரௌனுடனானது. ஆனால் அதற்கு பிறகு ஒரு நீண்ட காலம் அவர்கள் வாழ்கிறார்கள். யாரோடு வாழ்கிறார்கள்? பனு இஸ்ரவேல் வாக்கு மீறக்கூடிய, கஷ்டப்படுத்தக்கூடிய, கூடுதலான கேள்வி கேட்கக்கூடிய, இப்படி அல்லாஹ் அல் குர்ஆன் எக்கச்சக்கமாக பேசுகிறான். அது ஒரு நீண்ட விஷயம். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அந்த கனிமத்து பொருட்களை பங்கு பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், இன்ன ஹாதிஹி லகிஸ்மத்துன் மா உரீத பிஹா வஜ்ஹுல்லாஹ், நீங்க நேர்மையாக கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுங்க என்று சொல்லுகிறார். மா உரீத பிஹி வஜ்ஹு, இஹ்லாஸோடு பிரியுங்கள் என்று யாருக்கு சொல்லுகிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் கடுகடுத்து விட்டது, கோபப்படுகிறார்கள். ஹத்தா ராவி அறிவிக்கிறார்கள், ஹத்தா ராயித்துல் கலப ஃபி வஜ்ஹிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலெல்லாம் கோபத்தை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? யர்ஹமுல்லாஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக. கது ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா, இதை விட நிறைய வார்த்தைகள் அவங்க கேட்டுட்டாங்க, இதை விட நிறைய கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். ஃபஸபர, ஆனால் அவர்கள் பொறுமை காத்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை அந்த எடுத்துக்கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் 50 ரக்காத்துகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திரும்ப திரும்ப அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள், 5 வக்து தொழுகைகளாக மாற்றப்படுகிற வரைக்கும். சொல்லிவிட்டு அந்த சந்தர்ப்பத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது லகத் ஆலஜ்து பனி இஸ்ராயீல கப்லக அஷத்தல் முஆலஜா, ஏன் இதை நான் குறைக்க சொல்கிறேன் என்றால், இதற்கு முதல் பனு இஸ்ரவேலர்களோடு நிறைய நான் என்ன செய்து விட்டேன், கஷ்டப்பட்டு விட்டேன் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாறு நமக்கு எதை படிப்பினையாக சொல்லுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய கலா கதிர், அல்லாஹ்வுடைய கலா கதிர் எப்படி வேண்டுமென்றாலும் எங்களுக்கு வரலாம். அல்லாஹ் ஒரு மனிதன் மீது நலவை நாடு விட்டான் என்று சொன்னால் அந்த நலவை தடுக்கக்கூடிய யாரும் கிடையாது. இரண்டாவது, எங்களுக்கு பொறுமை வர வேண்டும். பொறுமை என்பது மிக முக்கியமான ஒரு பாடமாக இந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாடம் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுருக்கமான வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு பெண்களிலும் மிக முக்கியமான உதாரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். யாரை சொல்கிறான்? ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, வலரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக சொல்கிறான். அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? இது காலத் ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்காக உன்னிடத்தில் ஒரு வீட்டை கொடுத்து விடு இறைவா, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன் என்கிற பிரார்த்தனையை கூறியதாக நபி, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த அந்த ஆசியா அவர்களுடைய வரலாற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்றை திரும்ப திரும்ப படித்து எங்களுடைய ஈமானை நாங்கள் உறுதி செய்து கொள்வோமாக. இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவதற்கு காரணம், ஆஷூரா என்கிற அந்த நோன்பு என்கிற மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அதை நாங்கள் பிடிக்க வேண்டும். பிடித்து நன்மையை பெற்றுக்கொண்டு வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.